அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் துபாயிலிருந்து உங்கள் சம்சுபாய். தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, ஷேர் பண்ணிக்கிறேங்க, லைக் பண்ணி. சமைக்க போகிறது என்னென்னா மலேசியா சிங்கப்பூர் ஸ்டைலில் நாசி கோரின் இக்கான் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம நாசி கோரின் இக்கான் பண்ண போகிறோம். ஆனால் நாசி கோரின் இக்கான்னா என்ன அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ், அதாவது நாசி கோரின்கிற அந்த ஒயிட் ரைஸில் நம்ம வந்து மீன் கருவாடு இருக்குல்ல, கருவாடு சின்ன நெத்தலி கருவாடு போட்டு அதை நம்ம பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி செய்ய போகிறோன்ட்டு பார்ப்போம் வாங்க. அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம நாசி கோரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக நாசிக்கு பண்ண போகிற பொருட்கள் பாருங்கள். ஒரு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், ஒரு 5 பூண்டு பல், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், 150 கிராம் வந்து கருவாடு. இதுதான் நெத்தலி கருவாடில் பொடி கருவாடு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து 150 கிராம் எடுத்துருக்கோம். 3 முட்டை, 3 பேருக்கு செய்கிறனால 3 முட்டை எடுத்துருக்கு. சாவிக்கீரை, இந்த கீரை பேர் தான் சாவிக்கீரைங்குவாங்க. இது மலேசியா சிங்கப்பூரில் தான் கிடைக்கும் அதிகமாக. இப்போ துபாயிலையும் கிடைக்கிது. இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி செஞ்சு காட்டுறோம். இப்போ நம்ம கருவாடு பொரிக்கிறதுக்கு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? இந்த எண்ணெயிலே கருவாடை பொரித்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம கருவாடை போடுவோம். பொன்னிறத்தில் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கருவாடை பொரித்து எடுக்க போகிறோம். ரொம்பவும் கருவை வச்சிடக்கூடாது, பொன்னிறமாக பொரித்து எடுக்கணும். பொரிச்சு கருவாட்டை பொரித்து ஒரு பாத்திரத்தில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். நாசி கோரிங்காக இப்போ வந்து தயாராகிக்கிட்டு இருக்க ரைஸாக பாருங்க மக்களே. இதை வந்து ஒரு 80% தான் வேக வைக்கணும். ஃபுல்லாக சாப்பாட்டு அளவுக்கு இதை வடிச்சிடக்கூடாது. 80% வேக வச்சு எடுத்துடணும். வடித்து நம்ம நாசி கோரிங் தயார் பண்ண முதல்ல சட்டியை காய வச்சு எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். நல்லா கிளறி அதை கிண்டிக்கிட்டு இருக்கோம். முட்டை நல்லா வெந்துக்கிட்டு முட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை முதல்ல போடுறோம். வெங்காயத்தை போட்டு பூண்டு, நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அதில் ஒன்றா போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா அதை வந்து கிண்ட போகிறோம். அதனால் ஒரு வாசம் ஒன்று வருது கிண்டுங்க. இப்போ வந்து ரைஸை நம்ம போட போகிறோம். ரைஸை வந்து இதில் கொட்டிட வேண்டியதுதான். ரைஸை கொட்டியாச்சு. ரைஸு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒட்டி இருக்கு. எல்லாத்தையும் வலிச்சு போட்டுக்கலாம். ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் உப்பு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சோத்தில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். உப்பும் பெப்பர் பொடி தான் நம்ம போட போகிறோம். பெப்பர் பொடி 3 டீஸ்பூன் அளவு எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இப்போ வந்து கீரையை போடணும். இப்போ கீரையை இது மேலே போட்ட வேண்டியது தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளறணும். அப்படியே கிண்டணும். கிளறு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுருக்கோம். ரொம்ப ஏற்றக்கூடாது, கருவிடும்.
இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைனல் டச்சாக வந்து கருவாடை பொரித்து வச்சுருந்த கருவாடை மேலே போடுறோம். போட்டு ஒரு கிண்டணும் கலர். அவ்வளோதான், சிம்பிளான சாப்பாடு தான். அதாவது ஈஸியான மெத்தடில் ஒரு நாசி கோரிக்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்தாச்சு. நம்ம வந்து நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா செஞ்சு பார்த்து. இப்போ நம்ம வந்து நாசி கோரிக்கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்குது. இதோட காம்பினேஷன் வெள்ளரிக்காய் சூப்பர். இந்த மாத்தளம்போட சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். மாத்தளம்புங்கிறது நம்ம ஊரில் ஆப்பாயில்னு சொல்லுவாங்க, சிங்கப்பூர் மலேசியாவில் மாத்தளம்புன்னு சொல்லுவாங்க. நல்லா அமைஞ்சிருக்கு. நீங்கள்